ஹாய் வியூவர்ஸ், நான் தான் எஸ்டிகேசன் சத்யன். இந்த வீடியோவில் சென்னை சிட்டி கேங்ஸ் இந்த படத்தோட திரும்ப பார்க்க போகிறோம். இதில் வைபோ, லிவிங்ஸ்டன், சுனில், ரெடிங் கிங்ஸ், மொட்ட ராஜேந்திரன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, பேங்க்கு கொள்ளடிக்க போகிறாங்க. அந்த பேங்க்கு கொள்ளடிக்கிறது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஹவுஸ் ஓனர் கொடுத்த பணத்தை தொலைச்ச நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இது நம்ம பேங்க் லேபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கு கொள்ள அடித்தாங்களா இல்லையா, தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாங்களா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதைக்களமே. இந்த படத்தோட ப்ளஸ் டிஓபி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆர்ட் ஒர்க் ஓகே, அதுவும் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு தான். இமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அதுவும் ப்ளஸ்ஸு தான். ஆனால் இமானோட சாங்ஸ் பெருசாக கை கொடுக்கல. அது ஒரு ஆறுதல் மட்டும்தான் இந்த படத்தில். வைபோ, ஆனந்தராஜ், மொட்ட ராஜேந்திரன், ரெடின்ஸ், சுனில் இவங்கன்னா வழக்கமான ஒரு நடிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு பெருசாக எதுவும் மெனக்கடலன்னு சொல்லலாம். ஒரு காமெடி படத்துக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் தான் பெருசாகவே இருக்கணும். டைலாக்ஸ் பெருசாக இந்த படத்தில் இல்லாதனால காமெடி இந்த படத்தில் எல்லாமே போயிடுச்சு. ஒரு காமெடி பட்டாளமே வச்சுருந்தாலும் ஒரு இன்டர்வல் பேக் சரியாக முடிச்சுக்காங்களான்னு கேட்டால் முடிக்க கிடையாது. ஆனால் இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. காது கேட்காது, மெமரி லாஸ், இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருந்தாலும் அது ஸ்க்ரீன் பிளேயில் ஸோ படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணாங்களா இல்லைன்னு எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ நாங்கள் ஒரு காமெடி ஃபிலிம் எடுக்க போகிறோம், லாஜிக்னால் இருக்காது, சுந்தர்சரி மாதிரி நாங்களும் உள்ளே வரோன்னு சொல்லி வந்திருக்காங்களோட ஸ்கோர் பண்ண மறந்துட்டாங்க டைரக்டர். ரெண்டு பேருமே தான் நான் சொல்லுவேன். ஹீரோனி இந்த படத்துக்கு தேவையா? எதுக்கு அவங்களுக்கு ஒரு சாங்ஸு, அவங்களுக்கும் வைபோக்கும் என்ன ஒரு போர்ஷன்ஸு, ஒரு தலையான காதலுக்கு எதுக்கடா சாங்ஸ்னு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல யோசிச்சு வச்சுருக்காரு டைரக்டர். ஆக மொத்தத்தில் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லாபரிக்கு நம்ம போகிறோம். ஸோ ஒரு ரசனையான ஒரு கதைக்களம், அதில் காமெடி வச்சா எப்படி இருக்கும், அதில் இந்த சீக்வல்ஸ் வச்சா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்க முடிய செஞ்சுருந்தா அந்த படம் வெற்றி பெற்றிருக்கும். டைரக்டர் அதெல்லாம் பெருசாக கவனம் செலுத்தலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல கதையை எடுத்து திரைக்கதையில் மாற்றும்போது ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்க. அதனால இந்த சென்னை சிட்டி கேங்ஸர் வந்து நம்ம காமெடி கொடுக்கல, கடுப்பு தான் கொடுத்துச்சு நான் சொல்லுவேன். மொட்ட ராஜேந்திரன், ஆனந்தராஜ், ரெடிங் கிங்ஸ் இவங்களாம் எப்பேற்பட்ட ஒரு ஆக்டர்ஸ். ஸோ இவங்களாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். டிடி ரிட்டர்ன்ஸில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய மொட்ட ராஜேந்திரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட படம் நல்லாவே வந்திருக்கும். ஸோ இந்த சென்னை சிட்டி கேங்ஸர் என்ன படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஆவரேஜான ஒரு படம் தான். நீங்களும் போய் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த சந்திப்பது உங்களை எஸ்டிகேசன் சத்யன். தேங்க்யூ டு ஆல்.